வருவார். அட சாமி! எல்லா சைட்லயும் கூறாரு நினைக்கிறாரு போலங்க இவரு. அதே மாதிரிங்க இந்த டெலிவரி ஓட்டுறவங்களால மோசம் சொல்லிங்க. ஆனால் அவங்களுக்கு டைமிங் ரொம்ப கொடுத்து கம்மி பண்ணாதீங்க. நிறைய தொந்தரவு ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ எக்கச்சக்கமாக இருக்குதுங்க சேனலில். உல்ட்டாவாக இது பண்ணுறது, ஜிக்ஜாக்காக ஓட்டுறதுங்க. தயவுசெய்து அவங்களுக்கு லோடு கொடுக்காதீங்க. இல்லைன்னா இதோட டைமுக்குள்ளே கொண்டு போகணும் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. சிட்டி டிராஃபிக்கில் ஓட்ட முடியறது இல்லைங்க எங்கனாலையுமே. முன்னாடி ஒரு வண்டிங்க, பெரிய வண்டிங்க, இன்னொரு வண்டி மேலே வச்சு கொண்டு போகிறாங்க. அது சேஃபாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா வண்டி கொஞ்சம் வலது பக்கம் சாஞ்சமாக இருக்குதுங்க. பார்ப்போம், முன்னாடி போனால் தான் தெரியுங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வண்டி வந்துட்டு இருக்குங்க. இந்த பக்கம் வண்டி வந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் ரைட்டு மேறிட்டு இருக்காருங்க ஒரு காருக்காரருங்க. அவ்வளவு விவரம் பார்த்து சாமி. ரைட் அழகாக யூட்டர்னை போட்டிருக்காரு அவருங்க. சரி பார்ப்போங்க, என்ன ஏன் வண்டி அந்த வண்டி தூக்கி அதில் போயிட்டு இருக்கீங்க. எங்கேயுமே நீ ஆப்போசிட்டில் போகிறாங்க, அவ்வளோலாம் கை கிடக்குதுங்க. ஆம்புலன்ஸ் மூணு ஒன்றும் வழி இல்லைங்க உள்ளே போகிற அளவுக்கு. நெரிசல் ரோடு ஒயிட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க. பாலம் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க. எங்கே பார்த்தாலும் யூட்டர்ன் பண்ணுற இடத்துல டிராஃபிக் மேலே டிராஃபிக் தான். வர டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டா அப்படிங்க. நான் டூ வீலர்னா இங்கே போய் அப்படி நிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா. நான் இந்த வண்டி தான் சொன்னேனுங்க. கொஞ்சம் என்னென்னா அந்த முன்னாடி போயிட்டு இருக்குன்னு தெரியுதான்னு தெரியல கேமராலிங்க. வண்டி அப்படியே வலது பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குதுங்க. உள்ளே லைட்டு மெரியுதுங்க. உள்ளே ஆள் ஏதோ உட்காந்துருப்பார் போல தெரியுதுங்க மேலே. ஆனால் வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைட்டு சாஞ்சு தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வண்டி